ஆகாத்து ஓங்கி ஆப்பையன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை குடும்பாடில்லை என்று சிலப்பதிகாரத்தில் சிறப்பாக பேசப்பட்ட யாதவ சமுதாயத்தின் சார்பாக இந்த முதலாம் மண்டகப்படி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருள்மிகு முத்துமாரியம்மனுடைய ஆலயத்தினுடைய புகழ் உலகெங்கும் பரவி இருக்கிறது. காரைக்குடி வரலாறை எடுத்துக்கொண்டார் இருந்த வீடும் கொடுத்த கொடைவள்ளல் என்ற சிறப்பு பெற்ற டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்களால் காரைக்குடி பெருமை பெற்றிருக்கிறது. அதுபோல திரைப்படத்துறையில் காரைக்குடியைச் சேர்ந்த ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உலக சாதனைகள் செய்து காரைக்குடியின் பெயரை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். அதுபோல கவிதைகள் என்பது எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எளிமையாக அனைத்து தமிழ் மக்களும் தன்னுடைய உதடுகளால் உச்சரிக்குமாறு கவிதையை எளிமையாக்கி தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல உலக தமிழ் மக்களுக்கெல்லாம் வழங்கிய கவியரசு கண்ணதாசன் அவர்களால் காரைக்குடி புகழ் பெற்றிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இவைகளெல்லாம் கடந்த கால வரலாறுகள். அருள்மிகு முத்துமாரியம்மனுடைய அருளை அவருடைய கருணையை மக்களுக்கு வழங்கியிருக்கும் கொடையால் ஏறத்தாழ 5 லட்சம் பால்குடங்கள் காணிக்கையாக இங்கு செலுத்தப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலேயே இந்த ஆன்மீக வரலாற்றில் இதுவரை 5 லட்சம் பால்குடங்கள் செலுத்தியதாக எந்த ஆலயங்களிலும் பதிவுகள் செய்யப்படவில்லை. அப்படி ஏறத்தாழ 15 லட்சம் மக்கள் இங்கே வருகை தந்து அம்மனை தரிசித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய முத்துமாரியம்மனுடைய அருளால் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சிறப்புமிக்க இந்த மண்டகப்படிக்கு வருகை தந்து நீங்கள் எல்லாம் அம்மனுடைய அருளை முழுமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் காரைக்குடி வட்டார யாதவ சமூகத்தின் சார்பான வரவேற்பையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். காரைக்குடி வட்டார யாதவ சமூகத்தின் சார்பாக 41 ஆண்டுகளாக இந்த முதல் நாள் மண்டகப்படியை சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் மணப்போடும் எங்களுடைய சமுதாய பெரியவர்களும் இந்த மண்டகப்படியினுடைய குழுவினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சிறப்பாக செயலாற்றி அருள்மிகு முத்துமாரியம்மனுடைய அருளை இங்கே உங்களுக்கெல்லாம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மண்டகப்படியை பொறுத்தவரை அன்னதானங்களுடன் வான வேடிக்கைகளுடன் அபிஷேக பொருள்களை கொண்டு வந்து அம்மனிடம் செலுத்தி இந்த காரைக்குடி மட்டுமல்ல தமிழின மக்கள் எல்லாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய அனைத்து செல்வங்களையும் செல்வாக்கையும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று பொதுவான அபிஷேக அர்ச்சனைகள் தான் இங்கே செய்யப்படுகிறது. அப்படி சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யாதவ சமூகத்தினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக தமிழர்கள் எல்லாம் ஒரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் நம்முடைய கடவுள் என்று முழு முதற் கடவுள் என்றெல்லாம் நாம் சிறப்பித்துக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றினை வள்ளி தெய்வானை என்ற அந்த வள்ளி திருமணம் என்ற அந்த நாடகத்தை நாங்கள் ஆண்டுதோறும் நடத்தி வருவதற்கு காரணம் நலிந்து மெலிந்து உருக்குலைந்து இந்த நாடகங்களை அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு மிக்க அந்த நாடகத்திற்கு உயிரூட்ட வேண்டும், அந்த நாடக கலைஞர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையோடு அருள்மிகு நம்முடைய முருகனுடைய புகழும் அவருடைய பெருமைகளும் மக்களிடையே பேசப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆண்டுதோறும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அருள்மிகு நம்முடைய முருகப்பெருமானுடைய அருளாலும் அருள்மிகு முத்துமாரியம்மனுடைய அருளாலும் குஞ்சி அழகும் குணந்தானை கோட்டார் அழகும் அழகல்ல நெஞ்சத்து அழகே அழகென்பர் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் கல்வி நலன்கள் பெற்று கல்வியில் உயர்கல்வி பெற்று செல்வம் செல்வாக்குடைய குடும்பங்களாக இந்த காரைக்குடி பகுதியில் அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு என்றென்றும் நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை என்பது
கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க காவல்துறைதான் நமக்கு பாதுகாப்பையும் நம்முடைய அமைதியையும் நம்முடைய ஒற்றுமையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய காரைக்குடி காவல்துறை சார்புடைய உயர் அதிகாரிகளுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய காவலர் பெருமக்களுக்கும் உங்களின் சார்பாகவும் காரைக்குடி வட்டார யாதவ சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தாழாத நன்றிதனை தளராத நெஞ்சமுடன் அவர்களுக்கு சமர்ப்பித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அதற்கடுத்து மத ஒற்றுமை என்பது அருள்மிகு முத்துமாரியம்மனுடைய ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து இங்கே ஒற்றுமையாக செயலாற்றுகின்றோம் என்பது தமிழகம் மட்டுமல்ல உலக கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அது ஏன் என்று சொல்கின்றேன் என்றால், இந்த தொகுதியை பொறுத்தவரை இதனுடைய மாமன்ற உறுப்பினர் என்பவர் இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவர்தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நம்முடைய இந்த திருவிழாவிற்கு ஒத்துழைப்பு நல்கி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்ற அடிப்படையில் நம்மோடு இணைந்து செயலாற்றிக் கொண்ட இந்த மாமன்ற உறுப்பினர் சித்திக் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் காரைக்குடி வட்டார யாதவர்களின் சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.